என்னுயிர் தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நான் அந்த சேனல் 1 இயருக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எந்த வீடியோவும் போடாமல் இருந்தேன். வேறு நேமில் வச்சுருந்தேன் ஆரம்பிக்கும் பொழுது. ஆனால் கடந்த ஒரு 1 இயராக பாலிடிக்ஸை, தமிழ்நாடு பாலிடிக்ஸை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் நேம் மாற்றி நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளன். அதை தெளிவாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளன். தேசிய அளவில் அதை விட்டுருங்க. தேசிய அளவில் நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். நேற்று சேனல் ஆரம்பித்தேன். என்னோடய சேனல் நோக்கத்தை சொல்கிறதுக்கு பதிலாக என்னோடய கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் பாலிடிக்ஸ் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து என்னோடய கொள்கை தலைவர்கள்னு அறிவித்தார் இப்போ நம்ம திரு ஜோசப் விஜய் அவர்கள். அந்த மாதிரி நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் என்னோடய சேனல் ஆரம்பித்ததுக்காக ஒரு நோக்கத்தை பதிலாக என்னோடய கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டேன். ஓகே, அவங்களோட கொள்கை தான் என்னோடய கொள்கையும், நான் அப்படியும் வச்சுக்கிறேன். அதனால் நீ நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போறியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எனக்கு இன்றைக்கி விட தெரியாது. ஓகே, நேற்று தான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ அஃபிஷியலாக எனக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கிட்ட பேசணுன்னு சொல்லி தோணிகிட்ருக்கோம். பட்டு நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. பட்டு நேற்று நான் சேனலில் ஆரம்பிச்சுட்டு நான் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். என்னோடய மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சர்ச் பண்ணேன். நாமக்கல் யாரையாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்ட்டு. பட்டு என்னால் கூகுளில் சர்ச் பண்ணி என்னால் நம்பர் எதுவும் எடுக்க முடியல. அதனால் சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன். மறுபடியும் என்னோடய மாப்பிள்ளைக்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் நாமக்கல் என்டிகே ஆஃபீஸோட நம்பர் அனுப்பிச்சுட்டு இருந்தாப்புல. அப்புறம் நான் மறுபடியும் கூப்பிட முடியல. எனக்கு நைட் டைமு, காலைல வேலைக்கு போயிட்டேன். நான் லண்டனில் இருக்கேன். அதையும் சொல்லிடுறேன். இன்டர்டிகண்டாக லண்டன் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே அங்கே தான் இருக்கேன். சாட்டை ஆஃபீஸிலேருந்து நான் போட்ட கமெண்டுக்கு அவங்களுக்கு கமெண்ட் போட்டிருந்தேன். என்னால் உங்கள் நம்பர் ஃபைண்ட் பண்ண முடியல, எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். சாட்டை ஆஃபீஸிலேருந்து எனக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களோட நம்பர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க கமெண்டில். சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு அவருடைய டீம், எனக்கு அவர் அனுப்பிச்சாரா அவரோட டீம் அனுப்பிச்சாங்கன்னு தெரியாது. பட் அவர் நாலேஜ் இல்லாமல் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு புரிய வருது. அதனால் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றி. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வேறு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நிறையா எனக்கு கமெண்டில் வருது, கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது கால் பண்ணால் நிறைய இந்த ஊனமுற்றோர்கள், பார்வையற்றோர்கள் இவங்களுக்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு அரசாங்கம் எதுவுமே செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு வருது. நானும் கூப்பிட்டு 2-3 பேர்த்துட்டு பேசியிருக்கேன். கண்ணு தெரியாத ஒருத்தர் பேசுகிறாரு, சொல்கிறாரு இந்த மாதிரி இவ்வளோ போராட்டங்கள் பண்ணியும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் பேசுங்க எங்களை பற்றி அப்படின்னு சொல்லி. நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் அந்த சேனலில் பேசுகிறேன். இந்த சேனலில் எனக்கு அந்த வீடியோ அவங்க ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னாலுமே நான் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு, இல்லை நாம் தமிழர் கட்சி நாமக்கல், சேலம், கரூர் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளனாக இருக்கிறனால நானும் அதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நானும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுக்கு கீழ் ஒரு சோசியல் மீடியா தொண்டனாக இருப்பேன். நான் என் தாயகம் திரும்பும் வரை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சாட்டை துரைமுருகன் அண்ணனுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றி.
என்னுயிர் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி.